ரீசெண்டாக நான் ஒரு காணொலி பார்த்துருந்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராணி தேனீக்கள் வந்து அதோட முட்டைகள் வழியாக தன்னோட குஞ்சுகளுக்கு ஆல்ரெடி அது போயிருந்த இடங்களோ தேன் இருக்க இடத்தையோ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது முற்றிலும் தவறு. 3 ஆண்டுகள்ல ராணி செத்து போச்சு. அப்ப எப்படி என்ன நடக்கும்? ஒரு 3 வருஷத்துல எங்கெல்லாம் சுத்தி இருக்கும், எந்தெந்த காடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம், எந்தெந்த ஏரியாக்களெல்லாம் மழை இருக்கும், எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் பூக்கள் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு டேட்டாவை வச்சிருக்கும். இந்த டேட்டா அதோடவே போயிருச்சே அப்படின்னு நினைச்சா அப்படி இல்லவே இல்லை. இது என்ன செய்யுதுன்னா, இது விடுற முட்டையின் வழியா இது 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 எல்லா விதமான தரவுகளையும் இந்த பூச்சிகள்கிட்ட கொண்டு போகுது. இதில் அவர் சொல்கிற மாதிரி ராணி தேனீக்கள் வந்து ஒர்க்கர் பீஸ் மாதிரி ரெகுலராக வந்து கூட்டை விட்டு வெளியே போகாது. அவைகள் வந்து மேட்டிங்காக 1 வீக் மட்டும்தான் வெளியவே போகும். அந்த 1 வீக்லேயுமே ரொம்ப தூரம்லாம் போகாது. இப்போது தேன் கூடுகளில் வந்து ராணி தேனீக்கள் செலக்ட் பண்ணுறதுமே 3 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தேன் கூடு ஃபுல்லாகிடுச்சு, அதுக்கு மேலே அதில் இடம் இல்லை அப்படின்னா அந்த தேன் கூட்டில் உள்ள பாதி ஒர்க்கர் பீஸோட ஒரு குயின் பீ வந்து புதுசாக ஒரு இடத்த தேடி போகிறது பேர் தான் ஸ்வாமிங். இதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சூப்பர் செடியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் செடியூருங்கிறது வந்து ஒரு கூட்டில் உள்ள ராணி தேனீக்கு வந்து வயசாயிருச்சு, இல்லை அதுக்கு மேலே அதால் வந்து எக்ஸை ஃபர்டைல் பண்ண முடியாது அப்படின்னா புதுசாக ஒரு ராணி தேனியை கொண்டு வரது தான் சூப்பர் செடியூர். அதுக்கு பின்னாடி பழைய ராணி தேனியை வந்து புதுசாக வந்த ராணி தேனி கொன்றும். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் ஒரு ராணி தேனி கூட்டில் இருந்து இறந்து போயிடுது அப்படின்னா புதுசாக ஒரு ராணி தேனி உருவாகும்.